மாலை நேரத்து அந்த பழைய நூலகத்தின் அமைதியில் பழைய புத்தகங்களின் வாசம் காற்றில் கலந்திருந்தது. ஆகாஷ் தன் முன்னே அமர்ந்திருந்த மேக்னாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் தீவிரமாக ஒரு ஓவியத்தை தீட்டிக் கொண்டிருந்தாள். அவள் தன்னிடம் ஏதோ சொல்ல வருகிறாள், ஆனால் வார்த்தைகள் வரவில்லை என்பதை அவன் அவளுடைய கைகளின் நடுக்கத்தில் கண்டு கொண்டான். பலர் அவளிடம் பேசுவதற்கு துணிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் அவளுடைய வெளி தோற்றத்தை மட்டுமே புகழ்ந்துவிட்டு போனார்கள். மெல்ல அவள் அருகே சென்ற ஆகாஷ் மேக்னா என்றான். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய கண்களில் ஒருவித எச்சரிக்கை உணர்வு தெரிந்தது. பொதுவாக ஆண்கள் அவளிடம் பேச வரும்போது பயன்படுத்தும் அந்த செக்ஸி ஹாட் போன்ற வார்த்தைகளை அவள் வெறுத்தாள். அவை அவளுக்கு பாதுகாப்பற்ற உணர்வை தந்தன. ஆனால் ஆகாஷ் அமைதியாக சொன்னான், உன் கண்கள் அவை வெறும் கண்கள் அல்ல மேக்னா, 1000 கதைகள் சொல்லும் ஒரு திறந்த புத்தகம். உன் வழிகளை மறைக்க அவை போராடுவது எனக்கு தெரிகிறது. உன் கண்களில் ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் பார்க்கிறேன். மேக்னா ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தாள். இதுவரை யாரும் அவளுடைய வழியை அவளது கண்களில் கண்டு கொண்டதில்லை. அவன் தொடர்ந்தான், நீ மற்ற பெண்களைப் போல அல்ல. உன் நடை, உன் பேச்சு, எல்லாவற்றிலும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. நீ உன்னை வெறும் அழகாக மட்டுமே பார்க்கிறாய், ஆனால் நான் உன்னை ஒரு உன்னதமான சக்தியாக பார்க்கிறேன். அவள் கையில் இருந்த தூரிகை மெல்ல நழுவியது. அவனது வார்த்தைகள் ஒரு மந்திரம் போல அவள் இதயத்தின் சுவர்களை கரைத்து கொண்டிருந்தன. இந்த கூந்தல், இந்த மெகந்தி, இதெல்லாம் உன்னை அழகுபடுத்தவில்லை மேக்னா. உன் அன்பான குணம்தான் இவற்றுக்கெல்லாம் அழகை தருகிறது. நீ எப்போதும் ஒரு தேவதை போலத்தான் எனக்கு தெரிகிறாய் என்று அவன் மென்மையாக கூறிவிட்டு நகர்ந்தான். ஆகாஷ் சொன்னது சாதாரண புகழ்ச்சி அல்ல, அது அவளை முழுமையாக புரிந்து கொண்ட ஒருவனின் அங்கீகாரம். இதுவரை அவளை வெறும் உடலாக பார்த்த உலகிற்கு மத்தியில் முதலில் ஒருவன் அவளை உயிராக பார்த்திருக்கிறான். அந்த நிமிடம் மேக்னாவின் மனதில் அவனுக்காக ஒரு தனி சிம்மாசனம் உருவாக தொடங்கியது. இருவருக்கும் இடையே வார்த்தை இல்லாத ஒரு பந்தம் மெல்ல மெல்ல மலரத் தொடங்கியது. ஆனால் அந்த நூலகத்தின் மூலையில் அமர்ந்து இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அந்த நிழல் உருவம் யார்? நூலகத்தை விட்டு வெளியே வந்த ஆகாஷின் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதி. மேக்னாவின் கண்களில் தெரிந்த அந்த மெல்லிய மாற்றம் அவனுக்குள் ஏதோ ஒரு நம்பிக்கையை விதைத்திருந்தது. ஆனால் தெரு விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் அவன் நிழலோடு இன்னுமொரு நிழலும் பின்தொடர்வதை அவன் உணரவில்லை. மறுநாள் காலை மேக்னா தனது ஸ்டூடியோவில் அமர்ந்து ஆகாஷ் சொன்ன வார்த்தைகளையே நினைத்து கொண்டிருந்தாள். அவளது தூரிகை இன்று தானாகவே ஆகாஷின் கண்களை ஓவியமாக வரைய தொடங்கியது. அந்த நேரத்தில் அவளது போன் சினுங்கியது. முன்பின் தெரியாத எண்ணிலிருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. அவன் சொற்களில் மயங்காதே மேக்னா, அந்த விழிகளுக்கு பின்னால் ஒரு இருண்ட பக்கம் இருக்கிறது. மேக்னாவின் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது. யார் இது? ஆகாஷை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? அதே நேரம் ஆகாஷ் தன் அறையில் ஒரு பழைய டைரியை புரட்டி கொண்டிருந்தான். அதில் மேக்னாவின் புகைப்படங்கள் பல வருடங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்டவை போல ஒட்டப்பட்டிருந்தன. அவன் மேக்னாவை நேற்றுதான் சந்தித்தது போல நடித்தானா, அல்லது அவளுக்கு தெரியாத ஏதோ ஒரு பிணைப்பு அவர்களுக்குள் ஏற்கனவே இருந்ததா? மாலையில் மீண்டும் அவர்கள் அதே பூங்காவில் சந்தித்தனர். மேக்னா குழப்பத்துடன் இருந்தாள். ஆகாஷ் அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் மேக்னா? உன் முகம் ஏதோ சொல்ல துடிக்கிறதே என்று அவன் அவளது கையை மெல்ல தொட்டான். அவனது ஸ்பரிசம் அவளுக்கு ஆறுதலாக இருந்தாலும் அந்த குறுஞ்செய்தி அவள் காதுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. ஆகாஷ், உனக்கு என்னை இதற்கு முன்னால் தெரியுமா என்று அவள் நேரடியாக கேட்டாள். ஆகாஷ் புன்னகை சட்டென மறைந்தது. அவனது பார்வையில் ஒரு கணம் தடுமாற்றம் தெரிந்தது. அவன் பதில் சொல்ல முற்படுவதற்குள் தூரத்தில் ஒரு கருப்பு நிற கார் இவர்களை கடந்து அதிவேகமாக சென்றது. அந்த காரின் கண்ணாடியில் தெரிந்த உருவத்தை பார்த்த மேக்னா அலறினாள். அது அது அவர் போலவே இருக்கிறதே. யார் அவர்? ஆகாஷுக்கும் மேக்னாவின் கடந்த காலத்திற்கும் என்ன சம்பந்தம்? அந்த மர்ம நபர் இவர்களை பிரிக்க நினைக்கிறாரா அல்லது காப்பாற்ற நினைக்கிறாரா? புதைந்த பந்தங்கள். ஆகாஷின் அமைதி மேக்னாவை இன்னும் அச்சப்படுத்தியது. அந்த கருப்பு கார் மறைந்த திசையையே பார்த்து கொண்டிருந்த மேக்னா சட்டென ஆகாஷின் கையை உதறினாள். பதில் சொல்ல ஆகாஷ். யார் அந்த நபர்? உனக்கு என்னை ஏற்கனவே தெரியுமா? இந்த மென்மையான பேச்சும் வர்ணனைகளும் எல்லாம் என்னை திசை திருப்பும் நாடகமா என்று ஆவேசமாக கேட்டாள். ஆகாஷ் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். அவனது கண்கள் இப்போது புகழ்ச்சியை பாடவில்லை, மாறாக ஒரு பாரமான ரகசியத்தை சுமந்திருந்தன. மேக்னா, நீ இன்று பார்த்த அந்த நபர் உன் கடந்த காலத்தின் நிழல். ஆனால் நான் உன் நிழல் அல்ல, உன் பாதுகாப்பாக நியமிக்கப்பட்டவன் என்றான் மிக தாழ்ந்த குரலில். மேக்னா திகைத்து போனாள். பாதுகாப்பா? எதிலிருந்து? யாரிடமிருந்து?
ஆகாஷ் அவளை ஒரு மறைவான இடத்திற்கு அழைத்து சென்றான். உனக்கு தெரியாது மேக்னா, உன் தந்தை மறைவதற்கு முன்னால் ஒரு உயிலை எழுதி வைத்திருந்தார். அந்த உயிலில் இருக்கும் சொத்துக்களை விட அதில் ஒரு ரகசிய வரைபடம் இருக்கிறது. அதை தேடித்தான் அந்த கருப்பு கார் உன்னை சுற்றி வருகிறது. நான் உன் தந்தையின் நண்பரின் மகன். உன்னை தூரத்தில் இருந்து கவனித்து வந்தேன். ஆனால் உன்னிடம் பேச தொடங்கிய பிறகுதான் தெரிந்தது, நீ வெறும் ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, நீ ஒரு தேவதை என்று. மேக்னாவின் கண்கள் கலங்கின. தன்னை சுற்றி இவ்வளவு பெரிய ஆபத்து இருப்பதை அவள் உணரவே இல்லை. அதே சமயம் ஆகாஷ் தன்னிடம் காட்டிய அன்பு உண்மையானதுதானா என்ற சந்தேகமும் அவளை வாட்டியது. அப்படி என்றால் நீ என்னிடம் சொன்ன அந்த வர்ணனைகள் எல்லாம் என்று மெல்ல கேட்டாள். ஆகாஷ் அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அவை என் இதயத்திலிருந்து வந்தவை மேக்னா. ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் என்று என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உன்னை இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவது என் கடமை மட்டுமல்ல, என் விருப்பமும் கூட. சட்டென மேக்னாவின் போன் மீண்டும் அதிர்ந்தது. அதே எண்ணிலிருந்து ஒரு புகைப்படம் வந்திருந்தது. அது ஆகாஷ் ஒரு மர்ம நபருடன் கைகுலுக்கும் புகைப்படம். மேக்னா அதிர்ச்சியில் உறைந்தாள். ஆகாஷ் சொல்வது உண்மையா, அல்லது அவன் அந்த தீய கும்பலின் ஒரு பகுதியா? அவனது கனிவான வார்த்தைகள் அவளை கொல்ல போகும் வலைதானா? யாரை நம்புவது என்று தெரியாமல் மேக்னா நடுரோட்டில் நிற்க, தூரத்தில் மீண்டும் அதே கருப்பு காரின் முகப்பு விளக்குகள் பிரகாசமாக தெரிந்தன. தூரத்தில் அந்த கருப்பு காரின் ஒளி மேக்னாவின் கண்களை கூச செய்தது. கையில் இருந்த போனில் ஆகாஷ் ஒரு மர்ம நபருடன் கை குலுக்கும் அந்த புகைப்படம் அவளது நம்பிக்கையை சிதறடித்திருந்தது. என்னை தொடாதே ஆகாஷ் என்று கத்தினாள் மேக்னா. ஆகாஷ் பதற்றமடைந்தான். மேக்னா, நான் சொல்வதை கேள். அது நீ நினைப்பது போல இல்லை. போதும், உன் அழகான வார்த்தைகளால் என்னை ஏமாற்றியது போதும். ஒவ்வொரு முறை நீ என் கண்களை புகழ்ந்த போதும், என் குணத்தை பாராட்டிய போதும் நான் உன்னை மெய்யாகவே நம்பினேன். ஆனால் நீ அந்த கும்பலோடு சேர்ந்து என்னை வேட்டையாடத்தான் இவ்வளவு நாடகமாடினாயா என்று மேக்னா பின்வாங்கினாள். அந்த கார் அவர்கள் அருகே வந்து உரசி நின்றது. காரில் இருந்து இறங்கியது ஒரு வயதான பெரியவர். அவர் ஆகாஷை பார்த்து, ஆகாஷ், நேரம் முடிந்து விட்டது, அவளை அழைத்து கொண்டு உடனே புறப்படு என்றார். மேக்னா திகைத்து நின்றாள். புகைப்படத்தில் இருந்த அதே நபர் இப்போது நேரில் நிற்கிறார். ஆனால் அவர் பார்ப்பதற்கு ஒரு வில்லனை போல தெரியவில்லை. மாறாக மிகவும் சோகமாகவும் பயந்தும் காணப்பட்டார். ஆகாஷ் மேக்னாவின் கையை பற்றி, மேக்னா, இவர் என் தந்தை. புகைப்படத்தில் இவர் கையில் நான் கொடுத்தது உன் தந்தை விட்டு சென்ற அந்த ரகசிய வரைபடம் அல்ல. அது உன் தந்தையின் உயிலில் இருந்த ஒரு கடிதம். உன் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் அதை மறைத்து வைக்க சொன்னார். நான் உன்னை ஏமாற்றவில்லை. உன்னை பலிகடா ஆக்க நினைக்கும் அந்த உண்மையான கும்பலிடமிருந்து உன்னை திசை திருப்பவே உன்னை சுற்றி வந்தேன் என்று வேகமாக விளக்கினான். மேக்னா குழப்பத்தின் உச்சியில் இருந்தால், உண்மையான கும்பலா? அப்படியென்றால் அந்த கருப்பு கார்? ஆகாஷ் புன்னகைத்தான். அது என் தந்தையுடையதுதான். உன்னை அந்த பூங்காவில் பின்தொடர்ந்த நிழல்தான் உண்மையான ஆபத்து. அவர்களை குழப்பவே நான் இந்த கருப்பு காரை அடிக்கடி அங்கே வர சொன்னேன். இப்போது அவர்கள் நம்மை நெருங்கி விட்டார்கள். தயவு செய்து எங்களை நம்பு. அவன் பேசி முடிப்பதற்குள் பின்னால் இருந்து ஒரு பைக் சத்தம் கேட்டது. ஹெல்மெட் அணிந்த ஒருவர் துப்பாக்கியுடன் அவர்களை நோக்கி வந்தனர். ஆகாஷ் மின்னல் வேகத்தில் மேக்னாவை தள்ளிவிட்டு காரில் பின்னால் மறைந்தான். மேக்னா, காரில் ஏறு என்று கத்திய ஆகாஷ் தன் கையில் இருந்த ஒரு சிறிய கருவியை சுழற்றினான். அது துப்பாக்கி அல்ல, ஒரு ஸ்மோக் பாம், புகை மண்டலம் அந்த இடத்தையே சூழ்ந்தது. குழப்பத்தில் எதிரிகள் திகைக்க ஆகாஷ் மேக்னாவை இழுத்துக்கொண்டு காரில் ஏறினான். கார் மலை பாதையில் சீறி பாய்ந்தது. இனி நாம் எங்கே போகிறோம் ஆகாஷ் என்று மேக்னா அச்சத்துடன் கேட்டாள். உன் தந்தை மறைத்து வைத்த அந்த உண்மையான பொக்கிஷம் இருக்கும் இடத்திற்கு. அங்கேதான் உனக்கான எல்லா விடைகளும் காத்திருக்கின்றன என்றான் ஆகாஷ். அவனது பார்வை இப்போது சாலையில் மேல் உறுதியாக இருந்தது. ஆனால் அவனது மனம் மேக்னாவின் பயத்தை எப்படி போக்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்தது. இந்த ஆபத்தான பயணத்தில் அவர்கள் சென்றடையும் அந்த இடம் என்ன? மேக்னாவின் தந்தை எதற்காக இவ்வளவு பெரிய ரகசியத்தை பாதுகாத்தார்? மலை பாதையின் வளைவுகளில் கார் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே இருள் சூழ்ந்த மரங்கள் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்க காரின் உள்ளே நிலவிய மௌனம் மேக்னாவின் இதய துடிப்பை விட பாரமாக இருந்தது. ஆகாஷ் சாலையை உற்று பார்த்தபடி காரை செலுத்திக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் தெரிந்த அந்த தீவிரம் மேக்னாவிற்கு புதிதாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு கனிவாக பேசிய அதே கண்களா இவை? ஆகாஷ், என் தந்தை அப்படி என்னதான் பொக்கிஷத்தை மறைத்து வைத்திருக்கிறார்? அது வைரமா அல்லது பணமா? அதற்காகவா இத்தனை பேர் துரத்துகிறார்கள் என்று மெல்லிய குரலில் கேட்டாள் மேக்னா. ஆகாஷ் லேசாக புன்னகைத்தான்.
இந்த உலகமே எப்போதுமே தங்கம், வைரம் போன்றவற்றை தான் பொக்கிஷம் என்று நினைக்கிறது மேக்னா. ஆனால் உன் தந்தை ஒரு மிகப்பெரிய உயிரியல் ஆராய்ச்சியாளர். அவர் தேடி பிடித்தது மனித குலத்தின் நோய்களை குணப்படுத்தும் ஒரு அரிய வகை மூலிகையின் ரகசியம். அது தவறான கைகளில் கிடைத்தால் அவர்கள் அதை வைத்து உலகையே அச்சுறுத்தும் ஒரு உயிரி ஆயுதமாக மாற்றி விடுவார்கள். மேக்னா அதிர்ச்சியில் உறைந்தாள். தன் தந்தை இவ்வளவு பெரிய பொறுப்பை தன் பின்னால் விட்டு சென்றிருப்பார் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. திடீரென ஆகாஷ் காரை ஒரு குறுகிய மண் பாதையில் திருப்பினான். அது அடர்ந்த காட்டின் உள்ளே சென்றது. தூரத்தில் ஒரு பழைய பாழடைந்த பங்களா தெரிந்தது. நாம் வந்துவிட்டோம் என்றான் ஆகாஷ். காரை நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கினர். அந்த பங்களாவின் கதவை திறந்தபோது உள்ளே தூசி படிந்திருந்தாலும் ஒருவித அமைதி நிலவியது. ஆகாஷ் சுவரில் இருந்த ஒரு பழைய ஓவியத்தை மெல்ல நகர்த்தினான். அதன் பின்னால் ஒரு ரகசிய அறை இருந்தது. மேக்னா உள்ளே நுழைந்தாள். அங்கே அவளது தந்தையின் கையெழுத்தில் ஏளனமான கோப்புகளும் ஒரு சிறிய கண்ணாடி பெட்டியும் இருந்தன. மேக்னா அந்த கடிதங்களில் ஒன்றை எடுத்து படித்தாள். அன்பு மகள் மேக்னாவிற்கு, நீ இதை படிக்கும்போது நான் உன்னோடு இருக்க மாட்டேன். ஆனால் ஆகாஷ் உன்னை பாதுகாப்பான். அவனிடம் நான் கொடுத்தது வரைபடம் மட்டுமல்ல, என் நம்பிக்கையும் தான். மேக்னாவின் கண்கள் பனித்தன. ஆகாஷ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று இப்போது அவளுக்கு புரிந்தது. அவள் ஆகாஷை திரும்பி பார்த்தாள். அவள் அந்த அறையின் ஜன்னல் வழியாக வெளியே உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஆகாஷ், என்னை மன்னித்து விடு, உன்னை சந்தேகப்பட்டு விட்டேன் என்று அவள் அருகில் சென்றாள். ஆகாஷ் அவளது கைகளை மென்மையாக பற்றினான். மன்னிப்பு எதற்கு மேக்னா? ஒரு பெண்ணாக நீ உன்னை பாதுகாத்து கொள்ள எடுத்த எச்சரிக்கை அது. அதுதான் உனது பலம். உன்னுடைய இந்த உறுதிதான் என் தந்தைக்கு உன்னை பிடித்ததற்கு காரணம். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காட்டின் அமைதியை கிழித்து கொண்டு மீண்டும் அந்த பைக் சத்தம் கேட்டது. இம்முறை ஒன்று அல்ல, பல வண்டிகள் வரும் சத்தம். அவர்கள் வந்து விட்டார்கள் என்றான் ஆகாஷ். அவனது குரலில் பதற்றம் இல்லை, ஆனால் ஒரு போர் வீரனுக்கே உரிய வேகம் இருந்தது. மேக்னா அந்த ரகசிய பெட்டியை இறுக பற்றி கொண்டாள். இப்போது என்ன செய்ய போகிறோம்? இந்த ரகசியம் உலகிற்கு தெரிய வேண்டும். ஆனால் அந்த கும்பலுக்கு அல்ல. மேக்னா, அந்த ரகசிய அறையின் பின்னால் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது. நீ பெட்டியோடு செல், நான் அவர்களை தடுக்கிறேன் என்றான் ஆகாஷ். இல்லை, உன்னை விட்டுவிட்டு நான் வரமாட்டேன் என்று மேக்னா உறுதியாக சொன்னாள். அவர்களின் கண்களுக்குள் இப்போது பயம் மறைந்து ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும் அந்த உன்னதமான அன்பு மட்டுமே மின்னியது. எதிரிகள் கதவை தட்டும் சத்தம் கேட்க தொடங்கியது. ஆகாஷ் ஒரு இரும்பு தடியை கையில் எடுத்தான். மேக்னா ஒரு கையில் தந்தையின் லட்சியத்தையும் மறு கையில் ஆகாஷின் நம்பிக்கையையும் பிடித்துக்கொண்டு அந்த போராட்டத்திற்கு தயாரானாள். அடுத்த நிமிடம் கதவு உடைந்து சிதறியது. கதவு உடைந்து சிதறிய அந்த வினாடி அறையினுள் இருள் கலந்த புகை சூழ்ந்தது. எதிரிகள் உள்ளே நுழைய முற்பட்ட போது ஆகாஷ் சிறுத்தை போல பாய்ந்தான். அவனது நோக்கம் அவர்களை வீழ்த்துவது மட்டுமல்ல, மேக்னாவிற்கு தேவையான கால அவகாசத்தை உருவாக்குவதுதான். மேக்னா, நில்லாதே, சுரங்கப்பாதை வழியாக செல், அந்த பெட்டி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கத்தினான் ஆகாஷ். மேக்னா ஒரு கணம் தயங்கினாள். இரத்தமும் சதையுமான அந்த போராட்டத்தில் ஆகாஷை தனியாக விட்டு செல்ல அவளது மனம் மறுத்தது. ஆனால் அவளது தந்தையின் உழைப்பு வீணாகிவிடக் கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். ஆகாஷ், பத்திரமாக திரும்பி வா என்று கண்ணீருடன் கூறியபடி அந்த ரகசிய சுரங்கப்பாதையினுள் இறங்கினாள். இருள் சூழ்ந்த அந்த பாதையில் மேக்னா ஓடிக்கொண்டிருந்தாள். பின்னால் துப்பாக்கி சத்தங்களும் மனிதர்கள் மோதிக்கொள்ளும் சத்தங்களும் கேட்டன. ஒவ்வொரு சத்தமும் அவளது இதயத்தை துளைத்தது. ஒரு நீண்ட ஓட்டத்திற்கு பிறகு அந்த பாதை காட்டின் மறுபுறம் இருந்த ஒரு சிற்றோடையின் அருகே முடிந்தது. அங்கே ஒரு பழைய ஜீப் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே ஆகாஷின் தந்தை கவலையுடன் காத்திருந்தார். மேக்னாவை கண்டதும் அவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். பெட்டி பத்திரமாக இருக்கிறதா அம்மா? இருக்கிறதா ஐயா. ஆனால் ஆகாஷ் என்று மேக்னா விம்மினாள். சரியாக அந்த தருணத்தில் புதர்களுக்கு இடையே ஒரு அசைவு தெரிந்தது. மேக்னா பயத்தில் பின்வாங்க காயங்களுடன் மூச்சிறைக்க வெளிப்பட்டான் ஆகாஷ். அவனது சட்டையில் இரத்த கரைகள் இருந்தன, ஆனால் கண்களில் வெற்றி புன்னகை மின்னியது. அவர்களை திசை திருப்பி விட்டேன் மேக்னா. அவர்கள் இப்போது பங்களாவின் மற்றொரு பகுதியில் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்கிருந்து உடனே கிளம்ப வேண்டும் என்றான் பலவீனமான குரலில். ஜீப் காட்டை விட்டு வெளியேறி பிரதான சாலையை அடைந்தது. அதிகாலை சூரியனின் முதல் கதிர்கள் மெல்ல தோன்றின. இப்போது நாம் எங்கே போகிறோம் என்று மேக்னா கேட்டாள். இந்த ரகசியத்தை அரசாங்கத்தின் உயர்மட்ட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் ஒப்படைக்கப் போகிறோம். உன் தந்தை விரும்பியபடி இது பல உயிர்களை காக்கும் மருந்தாக மாறும்
என்றார் ஆகாஷின் தந்தை. சிறிது நேரத்திற்கு பிறகு மேக்னா ஆகாஷின் தோளில் சாய்ந்து கொண்டாள். இத்தனை காலமும் பாதுகாப்பற்றதாக உணர்ந்த அவளது உலகம் இன்று ஒரு புதிய அர்த்தத்தை பெற்றிருந்தது. ஆகாஷ், அன்று நீ சொன்னாயே, என் கண்களில் உன் உலகம் தெரிகிறது என்று, இன்று என் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கையும் தெரிகிறது என்றாள் மென்மையாக. ஆகாஷ் அவளது கையை பற்றி கொண்டான். அந்த நம்பிக்கைதான் மேக்னா, இனி நம்மை வழி நடத்தும். ஆபத்துகள் முடியலாம், ஆனால் நம் பயணம் இனிதான் தொடங்குகிறது. காலை சூரியனின் ஒளியில் ஜீப் முன்னேறி சென்றது. நிழல்கள் மறைந்து ஒரு புதிய விடியல் பிறந்தது. அந்த அதிகாலை பொழுது அமைதியாக தெரிந்தாலும் மேக்னாவின் மனதிற்குள் இன்னும் அந்த போராட்டத்தின் அதிர்வுகள் குறையவில்லை. ஜீப் நெடுஞ்சாலையில் சீராக சென்று கொண்டிருந்தது. ஆகாஷ் காயமடைந்திருந்தாலும் மேக்னாவை பார்த்து காட்டிய அந்த மெல்லிய புன்னகை அவளுக்கு பெரும் ஆறுதலை தந்தது. ஆகாஷ், உனக்கு ரத்தம் அதிகமாக வெளியேறுகிறது. நான் முதலில் ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாள் மேக்னா கவலையுடன். இல்லை மேக்னா, இன்னும் சில மைல் தொலைவில் நமது பாதுகாப்பான இடம் இருக்கிறது. அங்கே நமக்காக மருத்துவ குழுவும் ஆராய்ச்சி அதிகாரிகளும் காத்திருக்கிறார்கள். இந்த பெட்டி அவர்களிடம் சேரும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது என்றான் ஆகாஷ். அவர்கள் ஒரு நவீன ஆராய்ச்சி மையத்தின் வாசலை அடைந்தனர். அங்கே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆகாஷின் தந்தை அதிகாரிகளிடம் விவரங்களை கூற மேக்னா அந்த பெட்டியை பத்திரமாக ஒப்படைத்தாள். அறிவியல் அறிஞர்கள் அந்த ரகசிய கோப்புகளை பார்த்தபோது வியப்பில் உறைந்தனர். இது மருத்துவ உலகில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். உங்கள் தந்தையின் தியாகம் வீண் போகவில்லை மேக்னா என்று அவர்கள் பாராட்டினர். சில மணி நேரங்களுக்கு பிறகு ஆகாஷிற்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவமனையின் அந்த வராண்டாவில் ஆகாஷும் மேக்னாவும் மட்டும் தனியாக அமர்ந்திருந்தனர். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறாயா என்று மேக்னா கேட்டாள். ஆகாஷ் அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டான். ஆபத்துகள் முடிந்துவிட்டன மேகனா, ஆனால் ஒரு புதிய அத்தியாயம் இப்போதுதான் தொடங்குகிறது. உன் தந்தை உன்னிடம் கொடுத்தது அந்த பெட்டியை மட்டுமல்ல, இந்த உலகிற்கு சேவை செய்யும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் தான். நான் உனக்கு எப்போதும் ஒரு நிழலாகவும் ஒரு நண்பனாகவும் இருப்பேன். மேக்னா அவனது கண்களை பார்த்தாள். ஆரம்பத்தில் நீ என்னை வர்ணித்த போது அது வெறும் வார்த்தைகள் என்று நினைத்தேன். ஆனால் இந்த மரண போராட்டத்திலும் நீ என்னை பாதுகாத்த விதம், நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று எனக்கு புரிய வைத்தது. வர்ணனைகள் அழகை புகழலாம் மேக்னா, ஆனால் அர்ப்பணிப்புதான் அன்பை நிரூபிக்கும் என்றான் ஆகாஷ் கனிவுடன். அப்போது ஆகாஷின் தந்தை அங்கே வந்தார். நாம் வெற்றி பெற்று விட்டோம், ஆனால் அந்த தீய கும்பலின் தலைவன் தப்பித்து விட்டதாக தகவல் வந்திருக்கிறது. அவன் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடும். ஆனால் கவலைப்படாதீர்கள், இப்போது நாடு முழுவதும் உங்கள் பக்கம் இருக்கிறது. மேக்னா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். சூரியன் இப்போது முழுமையாக உதித்திருந்தது. அவளது வாழ்க்கையில் இருந்த இருண்ட பக்கங்கள் மறைந்து ஒரு தெளிவான பாதை தெரிந்தது. அவள் தன் தந்தையின் புகைப்படத்தை எடுத்து பார்த்தாள். அப்பா, உங்கள் கனவை நான் நனவாக்குவேன். எனக்காக நீங்கள் விட்டு சென்ற இந்த அன்பையும் இந்த லட்சியத்தையும் நான் உயிரினும் மேலாக பாதுகாப்பேன் என்று மனதிற்குள் உறுதி பூண்டாள். காதலும் கடமையும் கைகோர்த்த அந்த பயணம் ஒரு புதிய நம்பிக்கையுடன் தொடர்ந்தது. ஆராய்ச்சி மையத்தின் அந்த பாதுகாப்பான சூழலில் அனைத்தும் முடிந்துவிட்டதாக தோன்றினாலும் ஆகாஷின் தந்தையின் எச்சரிக்கை காற்றில் ஒரு மெல்லிய நடுக்கத்தை பரவ செய்திருந்தது. தலைவன் தப்பித்து விட்டான் என்ற வார்த்தை மேக்னாவின் மனதில் ஒரு முள்ளாய் தைத்தது. மேக்னா ஆராய்ச்சி மையத்தின் பால்கனியில் நின்று அந்த அமைதியான அதிகாலை பொழுதை ரசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது பின்னால் யாரோ வருவது தெரிந்தது. அது ஆகாஷ் தோளில் போடப்பட்டிருந்த கட்டுடன் மெல்ல நடந்து வந்தான். இன்னும் தூங்கவில்லையா மேக்னா என்றான் அவன். தூக்கம் வரவில்லை ஆகாஷ். ஒருவேளை அவன் மீண்டும் வந்தால் இவ்வளவு பெரிய ரகசியத்தை நாம் காப்பாற்றியும் இன்னும் அந்த ஆபத்தில் நிழல் நம்மை துரத்துகிறதே என்று பயமாக இருக்கிறது. ஆகாஷ் அவளுக்கு அருகில் நின்றான். நிழல்கள் எப்போதுமே ஒளியின் முன்னால் தோற்கத்தான் செய்யும். இப்போது உன் தந்தை கண்டுபிடித்த அந்த மருந்தின் முதல் கட்ட பரிசோதனைகள் தொடங்கிவிட்டன. இன்னும் சில மாதங்களில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காக்கப்படும். அந்த ஒரு நல்ல காரியம் நம்மை பாதுகாக்கும். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆகாஷின் கைபேசி அதிர்ந்தது. ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. அது எந்த எண்ணும் இல்லாமல் வெறும் ஒரு குறியீடாக இருந்தது. கடிகாரம் ஓடத் தொடங்கிவிட்டது. பெட்டி உங்களிடம் இருக்கலாம், ஆனால் அதன் சாவியை நான் இன்னும் வைத்திருக்கிறேன். ஆகாஷின் முகம் சட்டென மாறியது. மேக்னா, அந்த பெட்டியில் ஏதேனும் ரகசிய அறை இருந்ததா? நீ அதை முழுமையாக பார்த்தாயா? மேக்னா யோசித்தாள். பெட்டியின் அடியில் ஒரு சிறிய துளை இருந்தது, ஆனால் அதற்கு சாவி ஏதும் இல்லை என்று நினைத்தேன்.
ஆகாஷ் வேகமாக ஆராய்ச்சி அறைக்குள் சென்றான். மேக்னாவும் பின்தொடர்ந்தாள். அந்த பெட்டியை மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்த போது அதன் அடியில் ஒரு மிக சிறிய மின்னணு சிப் மறைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. இதுதான் அவன் சொன்ன சாவியா என்று வியந்தாள் மேக்னா. அதே நேரம் மையத்தின் விளக்குகள் அனைத்தும் சட்டென அணைந்தன. அவசரகால எச்சரிக்கை ஒலி அலற தொடங்கியது. யாரோ உள்ளே புகுந்து விட்டார்கள் என்று ஆகாஷ் கத்தினான். இருட்டில் மேக்னாவின் கையை இறுக பற்றி கொண்டான். பயப்படாதே மேக்னா, இம்முறை அவனை தப்பிக்க விடமாட்டேன். உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதி இது. இருண்ட அந்த ஆராய்ச்சி மையத்தின் தாழ்வாரங்களில் காலடி சத்தங்கள் கேட்டன. அவன் வந்துவிட்டான். தன் தந்தையின் வாழ்நாள் உழைப்பை திருட துடிக்கும் அந்த பேராசைக்காரன் இப்போது இவர்களை நெருங்கிவிட்டான். மேக்னா இப்போது பயப்படவில்லை. ஆகாஷின் கைப்பிடியில் இருந்த அந்த வெப்பம் அவளுக்கு துணிவை தந்தது. ஆகாஷ், இந்த சாவியை அவன் அடையக்கூடாது. அதை அழித்துவிடு என்றால் உறுதியாக. ஆனால் அந்த புகை மண்டலத்திற்குள் இருந்து ஒரு குரல் கேட்டது. அதை அழித்தால் அந்த மருந்தின் ரகசியமும் அழிந்துவிடும். மேக்னா, உன் தந்தையின் உழைப்பு வேண்டுமா அல்லது உங்கள் உயிர் வேண்டுமா? கதையின் போக்கில் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலை உருவானது. அந்த இருண்ட தாழ்வாரத்தில் வில்லனின் குரல் எதிரொலித்த போது மேக்னாவின் உடல் ஒரு கணம் நடுங்கியது. ஆனால் ஆகாஷின் கரம் அவளை விடவில்லை. அவனது பிடி இன்னும் உறுதியானது. ரகசியத்தை அளித்தால் என் தந்தையின் லட்சியம் அழியும் என்று மிரட்டுகிறாயா? என் தந்தை எனக்கு ஒரு விஷயத்தை கற்பித்திருக்கிறார். தீயவர்களின் கையில் இருக்கும் அமிர்தத்தை விட அது மண்ணோடு மண்ணாக போவதே மேல் என்று மேக்னா இருட்டை நோக்கி ஆவேசமாக சொன்னாள். அறையின் மூலையிலிருந்து ஒரு மெல்லிய சிரிப்பு கேட்டது. உன் தந்தையைப் போலவே பேசுகிறாய் மேக்னா. ஆனால் உன் கையில் இருக்கும் அந்த சிப் வெறும் சாவி மட்டுமல்ல, அது ஒரு வெடிகுண்டுக்கான ரிமோட்டும் கூட. அதை சிதைக்க முயன்றால் இந்த முழு கட்டிடமும் தரைமட்டமாகும் என்றான் அந்த நிழல் உருவம். ஆகாஷ் மெல்ல மேக்னாவின் காதில் கிசுகிசுத்தான். அவன் நம்மை திசை திருப்புகிறான் மேக்னா. அவன் கையில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. இருந்தால் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்க மாட்டான். அந்த சிப்பை என்னிடம் கொடு. மேக்னா சிப்பை அவனிடம் கொடுத்தாள். ஆகாஷ் அதை தன் கையில் வைத்துக்கொண்டு இருட்டை பார்த்து பேசினான். நீ தேடி வந்த பொக்கிஷம் இதோ என் கையில் இருக்கிறது. தைரியம் இருந்தால் நேரில் வந்து வாங்கு. அடுத்த நொடி ஜன்னல் வழியாக ஒருவன் உள்ளே குதித்தான். அவனது கையில் இருந்த லேசர் விளக்கு ஆகாஷின் நெற்றியில் நிலைத்தது. ஆனால் ஆகாஷ் அசையவில்லை. விடு விடு என்று சத்தம் போடாதே, அந்த சிப்பை தூக்கி எறி என்றான் அந்த முகமூடி மனிதன். ஆகாஷ் சிரித்தான். இது சிப் இல்லை நண்பா, இது உன்னை இங்கேயே முடக்கி வைக்க நான் தயாரித்த ஒரு மின்காந்த கருவி. ஆகாஷ் ஒரு பட்டனை அழுத்த அடுத்த வினாடி அந்த முகமூடி மனிதனின் துப்பாக்கி மற்றும் மின்னணு உபகரணங்கள் அனைத்தும் செயலிழந்தன. அறை முழுவதும் ஒரு நீல நிற ஒளி படர்ந்தது. அந்த ஒளியில் மேக்னா வில்லனின் முகத்தை பார்த்தாள். அவன் மேக்னாவின் தந்தையோடு வேலை செய்த ஒரு முன்னாள் உதவியாளன். பேராசையால் தன் குருவுக்கே துரோகம் செய்ய துணிந்தவன். ஆகாஷ் அவனோடு நேருக்கு நேர் மோதினான். காயம்பட்ட தோளையும் பொருட்படுத்தாமல் அவன் காட்டிய வீரம் மேக்னாவை வியக்க வைத்தது. ஒரு வழியாக அவனை நிலைகுலைய செய்து கீழே தள்ளினான் ஆகாஷ். அதே நேரம் பாதுகாப்பு அதிகாரிகள் அறையின் கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். வில்லன் கைது செய்யப்பட்டான். எல்லாம் முடிந்தது மேக்னா என்று மூச்சிறைக்க சொன்னான் ஆகாஷ். மேக்னா ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள். உனக்கு ஏதேனும் ஆகிவிடும் என்று பயந்து விட்டேன் ஆகாஷ். உன் அன்பு இருக்கும் வரை எனக்கு எதுவும் ஆகாது மேக்னா என்றான் ஆகாஷ் அவளது கண்களை பார்த்து. அறிவியல் அறிஞர்கள் மீண்டும் அந்த சிப்பை ஆராய்ந்தனர். இது மருந்தின் ரகசியம் மட்டுமல்ல மேக்னா, உன் தந்தை உனக்காக விட்டு சென்ற ஒரு வீடியோ செய்தி இதில் இருக்கிறது என்றனர். அந்த வீடியோவை மேக்னா பார்த்தாள். அதில் அவளது தந்தை புன்னகையுடன் பேசிக் கொண்டிருந்தார். மேக்னா, நீ இதை பார்க்கிறாய் என்றால் நீ ஒரு வீரமான பெண்ணாக வளர்ந்திருக்கிறாய் என்று அர்த்தம். என் அறிவியலை விட உன்னையும் உன்னை சுற்றியிருக்கும் நல்ல மனிதர்களையும் நான் அதிகம் நேசிக்கிறேன். ஆகாஷை நம்பு, அவன் உனக்கு ஒரு கவசமாக இருப்பான். மேக்னாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அது சோகத்தின் கண்ணீர் அல்ல, பெருமையின் கண்ணீர். இருவருக்கும் இடையே இருந்த அந்த மௌனம் இப்போது ஒரு அழகான சங்கீதமாக மாறி இருந்தது. போராட்டங்கள் நிறைந்த அந்த இரவு முடிந்து உண்மையிலேயே ஒரு புதிய பாதுகாப்பான விடியல் பிறந்தது. அந்த வீடியோ செய்தி முடிந்து திரை கருப்பான பிறகும் மேக்னா அசையாமல் அமர்ந்திருந்தாள். அவளது தந்தையின் குரல் இன்னும் அந்த அறையில் எதிரொலிப்பது போலவே இருந்தது. ஆகாஷ் மெல்ல அவள் அருகில் வந்து அவளது தோளில் ஆறுதலாக கை வைத்தான். அப்பா எப்போதும் ஒரு படி முன்னால் தான் யோசித்திருக்கிறார். தான் இல்லாத போதும் எனக்கான பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் அவர் உறுதி செய்திருக்கிறார் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள் மேக்னா. ஆகாஷ் புன்னகைத்தான்.
அவர் உன்னை எவ்வளவு நேசித்தார் என்பதற்கு இதுவே சாட்சி. இப்போது நமது கடமை முடிந்துவிட்டது மேக்னா. அந்த துரோகி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு விட்டான். இனி உன் தந்தையின் கனவு இந்த உலகை காக்கும். சில மாதங்களுக்கு பிறகு மலை பிரதேசத்தின் அந்த அழகான ஓவிய கூடம் மக்களால் நிறைந்திருந்தது. மேக்னாவின் ஓவிய கண்காட்சி அன்றுதான் தொடங்கியது. ஒவ்வொரு ஓவியத்திலும் ஒரு கதை இருந்தது. தந்தையின் அன்பு, ஆகாஷின் வீரம் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு மலர்ந்த அமைதி என அனைத்தும் வண்ணங்களாக தெரிந்திருந்தன. கண்காட்சியின் ஒரு மூலையில் மேக்னா வரைந்த அந்த ஒரு ஓவியம் அனைவரையும் கவர்ந்தது. அது ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு ஆணும் பெண்ணும் கைகோர்த்து கதிரவனை நோக்கி நடப்பது போன்ற ஓவியம். அதன் கீழே நம்பிக்கையின் விடியல் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆகாஷ் அங்கே வந்து நின்றான். இப்போது அவனது காயங்கள் ஆறிவிட்டன. ஆனால் அவனது பார்வையில் மேக்னா மீதான அதே ஆழமான அன்பு அப்படியே இருந்தது. அந்த ஓவியம் மிகவும் அழகாக இருக்கிறது மேக்னா. ஆனால் இதில் இருக்கும் அந்த பெண்ணின் கண்களில் இருக்கும் தைரியம் ஓவியத்தை விட நிஜத்தில் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்றான் அவன் குறும்புடன். மேக்னா அவனது கண்களை பார்த்தாள். அந்த தைரியத்தை கொடுத்ததே நீதான் ஆகாஷ். அன்று அந்த நூலகத்தில் நீ என் கண்களை பற்றி சொன்னபோது நான் அதை ஏதோ ஒரு சாதாரண புகழ்ச்சி என்று நினைத்தேன். ஆனால் ஒவ்வொரு இக்கட்டான சூழலிலும் நீ காட்டிய அந்த அர்ப்பணிப்பு, அதுதான் இன்று என்னை இங்கே நிமிர செய்திருக்கிறது. ஆகாஷ் அவளது கரங்களை பற்றி கொண்டான். இனி நம் வாழ்வில் ரகசியங்களும் இருக்காது, நிழல்களும் இருக்காது, வெறும் ஒளியும் அன்பும் மட்டும்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சிறுமி ஓடி வந்து மேக்னாவின் கையில் ஒரு ரோஜா பூவை கொடுத்தாள். அக்கா, உங்கள் ஓவியங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மழலையில் கூறினாள். மேக்னா அந்த சிறுமியை தூக்கி கொஞ்சினாள். அப்போது அவளுக்கு புரிந்தது, தன் தந்தை காப்பாற்றிய அந்த மருத்துவ ரகசியம் இது போன்ற ஆயிரக்கணக்கான சிறுமிகளின் புன்னகையை நிலைக்க செய்யும் என்று. கதிரவன் மலைகளுக்கு பின்னால் மெல்ல மறைய தொடங்கினான். ஆனால் மேக்னா மற்றும் ஆகாஷின் வாழ்வில் எக்காலமும் மறையாத ஒரு புதிய காதல் மற்றும் லட்சியத்தின் விடியல் நிலைத்திருந்தது. மேக்னாவின் கண்காட்சி ஒரு மாபெரும் வெற்றியாக அமைந்தது. அவளது ஓவியங்கள் வெறும் கலைகளாக மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணின் போராட்டத்தையும் வெற்றியையும் சொல்லும் காவியமாக பார்க்கப்பட்டன. கண்காட்சி முடிந்த மறுநாள் மேக்னாவும் ஆகாஷும் ஒரு நீண்ட பயணத்திற்கு திட்டமிட்டனர். இம்முறை அந்த பயணம் துரத்தல்களுக்காகவோ அல்லது உயிருக்கு பயந்தோ அல்ல. அது அவர்களின் மனதிற்கு பிடித்தமான ஒரு இடத்தை தேடிய பயணம். அவர்கள் ஒரு கடற்கரை சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தனர். அலைகளின் ஓசை காதுகளுக்கு ஒரு தாலாட்டு போல இருந்தது. ஆகாஷ் காரை செலுத்தி கொண்டிருக்க மேக்னா ஜன்னல் வழியாக வரும் குளிர்ந்த காற்றை ரசித்தபடி அமர்ந்திருந்தாள். ஆகாஷ், இப்போதுதான் என் மனம் முழுமையாக அமைதி அடைந்திருக்கிறது. அப்பாவுடைய லட்சியம் நிறைவேறிவிட்டது. அந்த துரோகிகளுக்கும் தண்டனை கிடைத்து விட்டது. இனி நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா என்று மேக்னா மெல்ல கேட்டாள். ஆகாஷ் காரை ஓரமாக நிறுத்தினான். அவளை பார்த்து கனிவாக பேசினான். ஆமா மேக்னா, ஆனால் உன் தந்தையின் டைரியில் இருந்த ஒரு விஷயத்தை நான் உன்னிடம் இன்னும் சொல்லவில்லை. அது ஒரு ரகசியம் அல்ல, ஒரு வேண்டுகோள். மேக்னா ஆச்சரியத்துடன் பார்த்தாள். என்ன வேண்டுகோள்? அவர் கண்டுபிடித்த அந்த மருந்தை ஏழை மக்களுக்கும் வசதி இல்லாத கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கடைசி ஆசை. அதை ஒரு வியாபாரமாக மாற்றாமல் ஒரு சேவையாக செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதை செய்ய உன்னால் முடியுமா என்று அவர் என்னிடம் கேட்டிருந்தார் என்றான் ஆகாஷ். மேக்னாவின் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிந்தது. நிச்சயமாக ஆகாஷ், என் தந்தையின் பெயரில் ஒரு அறக்கட்டளை தொடங்கி இந்த மருத்துவத்தை உலகெங்கும் உள்ள ஏழைகளுக்கு கொண்டு சேர்ப்போம். இதற்கு நீ என் கூடவே இருப்பாய் அல்லவா? ஆகாஷ் அவளது கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டான். உன் நிழலாக மட்டுமல்ல மேக்னா, உன் லட்சியத்தின் ஒரு பகுதியாக நான் எப்போதும் இருப்பேன். நாம் இருவரும் சேர்ந்து பலருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவோம். அந்த கடற்கரையின் பின்னணியில் அஸ்தமிக்கும் சூரியனின் பொன்னிற ஒளியில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் புதிய உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டனர். அப்போது மேக்னாவின் போனில் ஒரு அழைப்பு வந்தது. அது அந்த ஆராய்ச்சி மையத்தின் தலைவரிடமிருந்து வந்தது. மேக்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்கள் தந்தை கண்டுபிடித்த மருந்தின் முதல் தொகுப்பு இன்று ஒரு அரசு மருத்துவமனைக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. ஒரு சிறுவனின் உயிரை அந்த மருந்து இன்று காப்பாற்றி இருக்கிறது. மேக்னா மகிழ்ச்சியில் ஆகாஷை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவளது கண்களில் வழிந்த கண்ணீர் இப்போது ஆனந்த கண்ணீராக இருந்தது. அவர்களின் பயணம் இப்போது ஒரு புதிய திசையை நோக்கி திரும்பியது. அது வெறும் காதலர்களின்
பயணம் மட்டுமல்ல, ஒரு சமூக மாற்றத்திற்கான புனிதமான பயணம். மேக்னாவும் ஆகாஷும் தொடங்கிய அந்த அறக்கட்டளை குறுகிய காலத்திலேயே பலருடைய கவனத்தை ஈர்த்தது. ஆனால் நன்மை நடக்கும் இடத்தில் தடைகளும் வருவது இயற்கைதானே. அவர்களின் புதிய அலுவலகத்தில் மேக்னா சில கோப்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்த போது ஆகாஷ் ஒரு கவலையான முகத்துடன் உள்ளே வந்தான். என்னாச்சு ஆகாஷ், ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று கேட்டாள் மேக்னா. மேக்னா, நாம் செய்யும் இந்த இலவச சேவை சில பெரிய மருந்து நிறுவனங்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் இந்த மருந்தை விலைக்கு வாங்கி கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்க நினைத்தார்கள். நாம் அதை தடுத்து விட்டதால் இப்போது சட்ட ரீதியாக நம் மீது சில புகார்களை தொடுக்கிறார்கள் என்றான் ஆகாஷ். மேக்னா கோபத்துடன் எழுந்தாள். மக்களின் உயிரை வைத்து வியாபாரம் செய்ய துடிக்கும் இவர்களை என்ன செய்வது? நாம் எதற்கும் அஞ்சப் போவதில்லை ஆகாஷ். என் தந்தை ஏற்கனவே தன் உயிரை பயணம் வைத்தார் என்பது எனக்கு தெரியும். இந்த மருந்து சாதாரண மனிதர்களுக்கானது. அவர்கள் போராட்டத்தை தொடங்கினர். ஆனால் இம்முறை ஆயுதங்களால் அல்ல, உண்மையான ஆதாரங்களால். மேக்னா மேடை தோறும் சென்று தன் தந்தையின் லட்சியத்தை பற்றியும் அந்த மருந்தின் தேவையை குறித்தும் பேசினாள். அவளது பேச்சில் இருந்த உண்மையும் ஆகாஷின் பின்னால் இருந்த உறுதியான திட்டமிடலும் மக்களை அவர்கள் பக்கம் ஈர்த்தன. ஒரு மாலை நேரத்தில் ஒரு முதியவர் தனது பேரனுடன் மேக்னாவை தேடி வந்தார். அம்மா, உங்கள் தந்தை கொடுத்த மருந்துதான் என் பேரனை இன்று ஓடி விளையாட வைத்திருக்கிறது. உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம் என்று கூறி ஒரு சிறிய தொகையை அறக்கட்டளைக்காக கொடுத்தார். அந்த முதியவரின் வார்த்தைகள் மேக்னாவிற்கு 1000 யானை பலத்தை தந்தன. அன்று இரவு மேக்னாவும் ஆகாஷும் அந்த பழைய பங்களாவின் மொட்டை மாடியில் அமர்ந்து நிலவை பார்த்து கொண்டிருந்தனர். ஆகாஷ், போராட்டங்கள் முடிவில்லாதவை போல தெரிகிறது அல்லவா என்றாள் மேக்னா. ஆகாஷ் அவளது தோளில் கை போட்டு, போராட்டங்கள் இருந்தால்தான் வெற்றியின் ருசி தெரியும் மேக்னா. இன்று அந்த தாத்தா கொடுத்த அந்த சிறு தொகை உலகில் உள்ள எல்லா பணத்தையும் விட மேலானது. நாம் சரியான பாதையில் தான் செல்கிறோம் என்றான். மேக்னா அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். உன் பேச்சு எனக்கு எப்போதும் ஒரு தெம்பை தருகிறது. நீ மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ உடைந்திருப்பேன். நீ உடைய மாட்டாய் மேக்னா. நீ ஒரு ஓவியம் போல பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் காலத்தால் அழிக்க முடியாத வலிமை கொண்டவள் என்று ஆகாஷ் கூற, இருவருக்கும் இடையே ஒரு அழகான மௌனம் நிலவியது. திடீரென தூரத்தில் ஒரு மர்மமான காரின் வெளிச்சம் தெரிந்தது. இன்னும் ஏதோ ஒரு சவால் அவர்களை நோக்கி வருவது போல இருந்தது. ஆனால் இம்முறை அவர்கள் இருவரும் தயாராக இருந்தார்கள். எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் அன்பும் உண்மையும் இணைந்து நிற்கும் போது எந்த சக்தியும் அவர்களை வீழ்த்த முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.